பகவானே வணக்கம் வணக்கம் நீரோடி வாழ்வாய். வாழ்க வளமுடன். ஆமா, அதனால இப்பேற்பட்ட சபைக்கு வந்த போது நம்மை போல் நாடக ஆசிரியர் இல்லையா பெரியமான ஆடுகிறாங்க. ஆமா, நான் பார்த்துருக்கேன். ஐயம்பெருமாள் நாடகாசிரியர். ஆமா, அவரும் நமக்கு நல்ல பழக்கம். ஆமா இல்லையா? அப்பேர் மட்டுமே காலபதி சிவலோகபதி அடைந்து விட்டார். சிவலோகபதி அடைந்ததுக்கு முன்னிட்டு ஓர் இரவு நம்ம இடத்துல சொன்னது உட்காந்து கருணமொழி பாடணும்னு சொன்னாங்க. ஆமா ஆமா சொல்லிட்டு அப்புறம் அவங்க அக்கா தங்கி அனுப்பியிருக்காங்க. எவ்வளவு நாள் ஆகட்டும், நாங்க பணம் சேர்த்து நாடகம் தான் ஆடணும் அப்படின்னு ஒரே முடிவாக வீட்டுல வந்து. ஆமா, அதெல்லாம் பரவாயில்லையா? அள்ளியில கொடுக்க கொட்டி கொடுக்க அது பிரச்சனை கிடையாது. நம்ம போல நாடக ஆசிரியர் இல்லையா? அண்ணவருக்கு ஓர் இரவு நாடகம் நடத்துறதுக்காக வந்திருக்கிறோம் இல்லையா? சிறப்பாக நல்ல முறை நடத்தி விடணும் இல்லையா? அப்படி இருக்க என்ன சபை? தேவிமான் சபை. இப்ப சபைக்கு வந்த போது யாருங்க சொல்லமா? அயோத்திக்கு அரசனாகிய தசரத சக்கரவர்த்தியாருக்கு கோசலை மன்னன் பிறந்த பெயர்தான் ஸ்ரீ ராமபிரான். ஏன் தெரியுமா? ஏற்கனவே காலங்களிலே 60,000 வருஷம் பிள்ளை இல்லை, புத்திரபாகம் கிடையாது. காரணத்தினால் புத்திரகாமேஷ் யாகம் இல்ல கலெக்டர் முடிவு பதிவு சொல்லக்கூடிய முடிவுகளை வைத்து யாகம் செய்ய தொடங்கினார்கள். அப்படி தொடங்கிய போது அது அப்படி இருக்க தேவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நான் நாராயணநாதத்தில் பள்ளி கொண்டு இருக்கும்போது என்னிடத்திலே பகவானே நாராயணா வைகுந்தவாசகா அரக்கராகிய ராவணாதிகளா செய்யக்கூடிய அக்கிரமம் எங்களால் தாங்க முடியவில்லையே. எல்லோரும் முன்னே செல்லுங்கள், நான் பின்னே வருகிறேன் என்றால் தந்தையாகி சக்கரவர்த்தியாருக்கு 60,000 வருஷம் பிள்ளை கிடைத்திருக்க யாகம் செய்ய போகிறார். யாகத்தில் நான் ராமநாதத்துல பிறந்து நான் உங்களை இழுக்கத்தை தீர்க்கிறேன், முன்னே செல்லுங்கள். ஆமா, அப்படின்னு அண்ணவருக்கு அஞ்சலை கொடுத்து இல்லையா? ஆமா, அண்ணவருக்கு அஞ்சலை கொடுத்து
மீண்டும் என்ன செய்தார்? தந்தையாகிய சக்கரவர்த்தியார் யாகம் செய்த கலைக்கோட்டை முனிவர்கள் பரிசீலனை என்று சொல்லக்கூடிய வைத்து யாகம் செய்தார். யாகத்திலே யாகம் செய்த போது அவிர்வாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பூதத்தை அனுப்பினேன். அந்த அவிர்வாகத்தை எடுத்து என் தந்தையானவர் கோசலைக்கு ஒரு பாகமும் சிற்றண்டையாகிய கைகேசம்மனுக்கு ஒரு பாகமும் மீந்து இருந்ததை சுமத்திரத்தில் கொடுத்தார்கள் இல்லையா? மிச்சம் சேர்த்து சுமத்திரத்தில் கொடுத்தார்கள். அப்படியா? கோசலாதேவிக்கு தேவனுடைய ரிஷி பண்ற நாடகம் முறைக்கு கிரமமாயிட்டார். அதனால் கோசலாதேவியம்மனுக்கு நான் ராமநாத பிறந்து சித்தனையாக கைகேசம்மனுக்கு பரதன் பிறந்தால் சுமத்திரைக்கு லட்சுமி சந்திரனை பிறந்து தந்தை குறைய தீர்த்தம் தந்தை குறைய தீர்த்த புண்ணிய புருஷன். அப்ப இருக்க சின்ன வயதிலே சென்று என் தந்தையாகிய சக்கரவர்த்தி வந்து விஸ்வாமித்திரர் வந்து அதாவது சக்கரவர்த்தியாரே உன் பிள்ளைகளை அனுப்பிவிடு என்னோடு. ஏனென்றால் தாடகி என்று சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அக்கிரமங்களை தாங்க முடியவில்லை, நான் தவம் செய்ய முடியவில்லை. அப்படி என்று விஸ்வாமித்திரரோடு வந்து தந்தையத்தில் கேட்க சின்ன வயதிலே சிறு வயதிலே 5 வயதுக்கும் அப்ப அனுப்பும் போது நான் சின்ன வயதில் சென்று தாடகையை கொன்று வேலையை காத்துவிட்டு மீது எங்க சென்று மிதலைக்கு சென்ற போது கல்லா கிடந்த அகிலிக்கானவர்கள் என்னுடைய பாதம் பட்டவுடனே பெண்ணாகிவிட்டார். அப்படி மீண்டும் அதை முடிச்சுட்டு சிலபெல்லாம் எங்க சென்றோம்? அயோத்திக்கு வந்தோம். அயோத்திக்கு வந்து யாரும் அடக்க முடியாத தரிசை சிறுக்கந்து எடுத்து மடுக்கத்தை முடித்து அப்படி இருக்க அதனால் ஒரு நாள் நேரத்துல ஒரு நாள் நேரத்திலே அயோத்தியில் வந்து அயோத்தியில் உள்ள மக்கள் எல்லோரும் நிமந்தப்பாவுடைய ஆத்தனை நடக்கிறார்களே. இந்த கூணி ஆடம் கூண்முதோடு நடக்கிறார்கள். சின்ன வயதில் இருக்கும் போது பாடத்தை செய்தது கூழ் இல்லையா? இந்த பகையை என் மேல் வைத்து தந்தையாகி சக்கரவர்த்தியா எனக்கு முடிசூட்டு விழா ஏற்படுத்தினார். முடிசூட்ட விழா ஏற்படுத்தினே இந்த பகையை வைத்து போய் பைத்தியக்காரி உன் மகன் தான் இந்த நாடாள வேண்டும். உன் மகன் தான் பரவன் நாடாள வேண்டும் இல்லையா? ராமன் காடாள வேண்டும். 14 வருஷம் அப்படி கூணியின் வார்த்தையினால் சிற்றண்டையாக கையேசியம்மன் போது ராமா இப்படி சொல்லுகிறார், உன் தந்தையாகி சக்கரவர்த்தியா 14 வருஷம் உனக்கு வனம் போக சொன்னார். அப்படி என்று தெரிவித்தார் இல்லையா? அப்படி இருக்க அத ஆடை வாங்கி எங்க சென்றோம்? எங்க வனத்துக்கு சென்றோம். 14 வருஷம் வனத்துக்கு சென்றோம். வனத்துக்கு சென்ற போது கேகை நாட்டில இருந்த மரங்கள் ஓடி வந்தான். வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கேட்டார். அவன் மனம் சென்று விட்டார். நீதான் நாட்டாள அடிச்சு மரண ஓடி வருவதை பார்த்து அண்ணா இதோ கைகையின் மைந்தன் மீண்டும் அமலுக்கு வருகிறார். பரதன் வந்து நம்ம சண்டைக்கு இல்லை தெரிவித்து உடனே பரதன் ஓடி வந்தார். அண்ணா அப்படின்னு அயோத்தியில் உள்ள மக்கள் எல்லாரும் நலமாகத்தில் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டு தந்தையாகி சக்கரவர்த்தியார் எப்படி இருக்கிறது கேட்டு தந்தையாகி சக்கரவர்த்தியார் மாண்டு விட்டார். ஐந்து நதிகளும் ஓடக்கூடிய இடத்திலே
அவர் திருநெல்வேலியில் கொடுத்து விட்டு மீண்டும் மீண்டும் இப்ப எங்க இருக்கிறோம்? எங்க பஞ்சமணியில இருக்கிறோம். அந்த நேரத்தில் நேரமாகிறது. வளர்த்து பேசலாம். நேரமாகிறது. அந்த பக்கத்தில் சென்று 10 மணி ஆகும். 10 மணி ஆகிய சீக்கிரம் கொண்டு ஊரு பொதுமக்கள் நடத்துறோம். அடுத்த பேர்களும் மகாராஜ் கோட்டாளர் கோட்டாளரை தலைமாத்திர கருப்பாய் அம்மா தம்பிக்காகவா கருப்பாயம்மா பணம் கொடுத்து தம்பியாகிய ஐயப்பெருமாள் நாடகாசிரியர் காலம் விட்டாரே. தம்பி பெயர் இப்ப தம்பி விளக்க வேண்டும். கருப்பாயம்மா 100 ரூபாய் நாடகம் கொடுத்திருக்கின்றார். ஐயப்பெருமாள் நாடகம் சாரோப தாரூப ஜாயத்து 4ஆம் நாடகம் கேட்டுக்கொள்வேன்.
அப்படி இப்படி இப்படி அப்படின்னு பேசக்கூடாதுமா. அது புதுக்குள்ள மட்டும் ஆமா புகழால போய் பேசிக்கலாம். பொண்ணு சூப்பரா இருக்கா பூட்டி பூட்டி வர சொல்லு. கற்பகத்திற்கும் காமதட்சிகத்திற்கும் சபையுடன் வந்தேன். நான் யார், என் பெயர் என்ன, யாருடைய மனைவி, யாருடைய செல்வி, அவருடைய விளக்கம் சொன்னாதான் தெரியும்.
முன் ஜென்மத்திலே குழந்தையை நெல் சொல்லக்கூடிய பிராமணருக்கு காலம் குழந்தையில்லாத காரணத்தினால் புருஷனான தவம் செய்து ஆமா அந்த புருஷனுக்கும் ஆ, புருஷனுக்கு பிராமணருக்கு பிராமணனுக்கு நான் வேத விதியாகத்தான் பிறந்தேன். ஆமா அப்படி அப்படி வேத விதியாக பிறந்து நான் மங்கப்புறம் அடைந்தேன். மங்கப்புறம் அடைந்தேன். தந்தையார் புருஷன் பார்த்தான். ஆமா ஏழு வேதவதி இதோ மங்கப்புறம் அடைந்தேன். நடந்துவிட்டால் திருமணம் செய்து வைக்கிறேன். ஆமா அப்படி சொல்ல சொல்ல கேளுங்க தம்பி, திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். ஆமா அவர் திருமணம் செய்து கொள்ள ஒரு சிவனிடம் பேசுவதா வந்திருக்குது திருமணம் செய்து கொள்ள இருந்தால் சிவன் அம்மா நாராயணன் ஆகிய ஆமா. எம்பெருமான் அண்ணன் எம்பெருமான் சொல்லுங்க ஆமா தெரியாதான் நம்பிதான் என் அருமை அன்பு அவரு வேறு இவரு வேறு இல்லை கல்ல விட்டு பத்தாயிரம் நாள் இருக்காரு அது வந்து அதிகமா நல்ல செட்டாங்க எனக்கு தெரியும் லிமிட்டா போதும் சபால் நீ சாப்பிட்டு போப்பேன் காணலான்னு சொல்லுங்க இல்லைன்னா வாங்கி கொடுத்துட போறேன் வேற என்ன அவருக்கு ஐம்பெருமான் பெருமாள் அவர் கூட நானும் தெரியாது அப்ப நான் வரும்போது கூடு கட்டி வச்சிருந்தா பூசு கூட பூசாம இருந்துச்சு ஆமா துளை கட்டினாரு கூடு பூசாமி அப்படியே இருந்தது எப்ப நானும் ஒரு 2 நாள் தெரியல அப்ப வந்து பூசு கூட பூசாம இருந்துச்சு அதை எவனும் சரி சரி ஆனாலும் எனக்கு இப்ப வயசு 58 அறியாமல கிடையாது சரி சரி ஆனாலும் 10,000 கூட அதிகமானவர் நீ சாப்பிட்டாச்சா அப்பேற்பட்டவர் இவரு தங்கமான குணம் தண்டலை செட்டு கோட்டாள் வையாபுரி அனைத்து பேர் கூட ஆடியவர் யாருடைய சரி ஆனவர் தான் சிவமணி சிவகுரு தான் என்னென்ன ஆறுதான் கிருஷ்ணா அதிகமா ஆடுறது இந்த வேஷம் தான் வருது எனக்கு தெரியாது நான் கூட ஆடிக்கிறேன் நான் வந்து 10 வருஷத்துக்கு வந்து வரும்போது ஊரு பூசாம ஊரு கட்டி போறேன்னு தெரியாது நமக்கு தெரியுதா பிள்ளைங்க இருக்கான்னு கூட தெரியாது கூட எனக்கு யாருன்னு கூட தெரியாது அவரு மட்டும் தான் தெரியும் மஞ்சபுத்திர இவருக்கு தெரியுமா மஞ்சபுத்திர அவர் தான் ஒரு குரு எங்களுக்கு குரு ஃபர்ஸ்ட் நாராயண தான் எங்க அவரை ஆடவே கிடையாது அவர்கிட்ட இருந்து நாங்க வெளியே வரல சுப்பிரமணிய வாத்தியார்கிட்ட கத்துக்கிட்டு தான் நாங்க வெளியே வந்தோம் ஆமா தெரியாது அப்ப புண்ணியமா காலம் சென்று விட்டாரே எனக்கே தெரியும் சொல்லிருந்தா கூட வந்திருப்பேன் சரி இருக்கிற நல்ல சிவலோக சார்பு சொல்லப்பட்ட சிவலோக பதி அடிப்படை வேண்டும் அதாவது காரியத்துக்காக இந்த மேலூர் கோபால் அவருக்கு ஆணவம் இருக்குது அதே எனக்கு புண்ணியம் அதே எனக்கு முகத்தை பார்க்குறேன் அப்படி ஒரு செகண்ட் நாராயணா அப்பொழுது தென்னலிங்க ஆளக்கூடிய வந்த உடனே ஆன்மீகத்தி அழகையும் மையல் கொண்டான் ராவணா ஆனா சீனமோ நாராயணன் எம்பெருமான் அதுக்காக நவஞ்சல் கொண்டிருக்கின்றேன் காவல் கொள்ளாதே இல்லை என் பிள்ளாவுக்கு பழக்கம் என்ன செய்தான் தன் காலில 8 முறை 8 முறை 2 அமிர்த கலை கீழே விழுந்து விட்டது ஒரு அமிர்த கலசனை எடுத்துக்கொண்டேன்
அப்பதான் தெரிஞ்சு என்ன? ராவணா ஆ. எப்போது என் தவத்தை கலத்தாயோ கலத்தாயோ சீத்தை இருந்தால் சீத்தை பிறக்கும் பிறக்கும். இந்த லங்கை அழியும் பிரவாசமாகி விட்டேன் அக்னிவாசமாகி விட்டேன் அந்த ஒரு அம்மனுக்கு அனுமதிக்கிறது அந்த அம்மத்தை கொண்டு வந்து தன் மனைவியாக கொண்டு வருவதை கொடுத்தார் ராவணன் அவர் பார்த்தார் கொடுத்து விட்டு அவர் ராவணன் ராஜபாளையம் சென்று விட்டார் கண்ணுக்கு இவன் காவலை கொண்டவன் அந்த பெண் கற்பழிக்கக்கூடியவன் இன்னொரு வாழ்க்கை செய்வதோடு நான் இறப்பதையுமே அப்படி என்று அது விஷயம் இருந்தால் குடித்தார் குடித்த உடனே ஒரு பெண் கொண்டு வந்து குழந்தை பிறகு அந்த குழந்தை பிறகு கோவில் வந்து ஜாதகத்தை கழித்து பார்க்கும் பொழுது என்னானது தை மாதம் சீதளம் என்பதோ தண்ணீர் அது என்ன சேர்த்தான் சீத்தை சீத்தையை சீத்தை பெயர் சூட்டினார்கள். ஆமா பிறக்க லங்கை அடியும் இறங்கி அடிய ஆமா வாங்கி விட்டு இந்த குழந்தை கொல்ல வேண்டாம். கொன்றால் பிரம்ம தோஷம் பிடித்து விட உண்டு. ஆமா அதன் பிரகாரம் விட்டு விடலாம் ஆமா அப்படி என்று ஜலத்திலே விட்டு விட்டா விட்ட உடனே போகிறது. நதியிலே மேலும் ஒளி மிதலில் செல்கிறது. மண்ணிலே மண்ணிலே பொருந்தி விட்டது. சித்தனை மாதம் அங்க நாயில கும்பலா சித்தனை மாதம் யானை ஒட்டி கொண்டாடி வருகிறார்கள். ஒரு பொழுது ராவிலே அந்த பெட்டியானது அகப்பட்டுக் கொண்டது. ஆமா பார்த்தா ஒரு குழந்தை ஆமா அதுக்கு பேர் சுட்டுகிறார். எப்படி அப்போதான் வேற சுத்திக்கிறார். எப்படிமா எப்படி சுட்டுகிறார்? ஜான் மண்ணு கீழே இருந்த கருத்துகிறார். ஜானகி அப்படி ஆமா பேர் வேற சுத்திக்கிறாரு. ஆமா ஆமா நேரத்தில் ஆமா என்ன பஞ்சலமா ஆமா அப்பொழுது பந்து விளையாடி கொண்டு ஆமா பந்து விளையாடும் பொழுது என் வீட்டில் முன்பாக ஒரு பெரிய வில்லன் வில்லானது கிடக்கிறது. அந்த வில்லுக்கு இந்த பந்தானது அகப்பட்டுக் கொண்டது. என்ன செஞ்சேன் இடங்களத்தில் அப்பாறை கலந்து விட்டு ஆமா வில்ல தூக்கலைய ஆமா ஓ அங்கிருந்து மேல வந்து பாக்குறாரு. என்னடா சின்ன வயது குழந்தை கூடி தூக்க விடாத வில்லை முடியாத இந்த பருவம் போன்ற வில்லை இல்லை சாதாரண ஒரு பெண் குழந்தை தூக்கிக்கிறது. ஆமா அப்படி நினைத்து வளர்க்கின்றார்கள். திருமணம் செய்து வைப்பு ஆமா பிரகாரம் ஆண்டவர் குடிய ஆமா ஆமா முடித்து வரும் பொழுது ஆமா கலந்து கொண்டு தூக்கி ஆமா வளர்த்தார். கரபிடித்தா இருக்கிறோம் இருக்க ஒரு மாமியார் இருக்கா ஆமா ஒரு மகன் தாயா இருக்கு ஆமா ஒரு மாமியார் ஆமா ஒரு மருமகள் வந்து அவன் கரக்கூட பேசக்கூடாது ஒரு மாமியாருக்கு ஒரு மருமகளுக்கு ஒரு மாமியார் தாய் மாதிரி இருக்கணுமா என் மாமியாரை சித்தான 14 வருஷம் ஆமா இப்படி 16 வருஷம் காலையில் இருக்க வேண்டும். 14 வருஷம் மறுபடி ராமலட்சுமணி இருவர்கள் மறுபடி கால் காலங்கள் சென்று விட்டார். இரம்மா அப்படின்னு தெரிவித்தார். சுவாமி எனக்கு ஐயோ இது அயோத்தி கிடையாது. தாங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதுதான் எனக்கு அயோத்தி. வருகிறேன் அப்படின்னு அனுமதிகள் எல்லாம் தடுத்து பூரம் வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்க அதுக்கு
ஆகட்டும். கமலங்களுக்கு மகளம் எழுது அந்த தமிழ ராஜா அவருக்காக இந்த ஒரு இரவுங்க அதனால ஈடோடியாக வாழ்வாய் 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 முக்கியமான என்பது ஐம்பெருமாளிய நண்பர் சரி அரபணி இருந்தன்னை நம்மளுடைய சுமந்தனை விடுத்து அது விரைவாக எதற்காக வரவேற்றாய் என்ன சங்கதி விளக்கமாக சொல்ல வேண்டும் தம்பியாகி லட்சுமணன் வரவழைத்து பிறகு நான் தெரிவிக்கின்றேன் அந்த முறையில் சென்று அனந்தன் சொல்லக்கூடிய தம்பியாகி லட்சுமணன் இருக்குதா
ஐயா பூல வந்து பூவா வருதுங்க. அதான் பூவாண்டு நீ ஒரு ஆள் 700 பூ வச்சு வந்துருக்கீங்க. பூவாண்டு அது இல்ல. ஆத்தா சபை 101 ரூபாய். ஓஹோ, ஆத்தா சபை 101 ரூபாய். 1001 புலவர். 1001 புலவர். வா தையல் 14001. என்ன வருது? என்ன வருது? வார்த்தையில் 14001. மூத்த மலர் தந்தா மரத்திலே தாதா கோடிக்கு ஒருவர் உண்டுண்டா இவன். ஆறு ஆறு என்ன இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை அறுப்போம். அப்படியா? அதை கேட்கறா முட்டாளா? இந்தாங்க பக்கத்துல ஏழுமலை அவன் போட்டிருக்கான். அப்படி கிடையாது. பாண்டி நாட்டிலே கம்பர் காலமேக புலவர் தினந்தோறும் சென்று பாண்டிய மன்னன் சபையிலே கவி பாடக்கூடிய வழக்கம். கவி பாடி அண்ணவன் கொடுக்கக்கூடிய பரிசை பெற்று சொல்லி வழக்கம். அப்படிங்கும் போது பாண்டிய மன்னன் பார்த்தார். ஏது கம்பர் வருகிறார், கவி பாடுகிறார். காலமேக புலவரும் வருகிறார், கவி பாடுகிறார். இந்த அப்படி செய்யப்படாது. 4 தூண்ற ஊனி ஊஞ்சலை கட்டி அதுல பர்ச வைத்தார். இந்த நாவினால் சொல்லக்கூடிய வார்த்தையினால் அது இருப்பு சங்கிலி எதுவுமே தேவையில்லை. இல்ல 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 சொல்லக்கூடிய வார்த்தையினால் ஒரு சங்கிலியால் போட வேண்டும். உண்மைதான். அப்ப நான் கடிக்க வரேன். எதுல வச்சாங்க அப்படி தெரிவித்தாரா? கம்பர் கவி பாடுகிறார். சங்கிலியால் அறுபடவில்லை. அறுபடல இல்ல, அப்படியே நிக்குது. அந்த சங்கிலி அப்படியே இருக்கு. குஞ்சு என்ன காரணம்? ஏன் அவர் சொன்னீங்க ஒரு நாத்தே மேல போட்டு அறுப்பாங்க. அதே மாதிரி
ஒண்ணு கூட உண்மையான வார்த்தை உண்மையான வார்த்தை கிடையாது. எல்லாம் அதரமான வார்த்தை. காலமேக புலவரும் கவி பாடுகிறார். அன்னவரும் கவி பாடுகிறார். அந்த சங்கிலியானது அப்படியே இருக்குது. ஆமா. முஞ்சில அறுபடவில்லை. இருப்பு சங்கிலி. அந்த சமயத்தில் முகம் தோந்து மெய் மறந்து அந்த வழிமாக கிட்டு போய் கொடுத்தார். போகும்போது அந்த வழிமாத்மா அபயம் ஓடிந்து அல்லது கம்பரே உன் முகமானது அல்லது செந்தாமரை எப்படி இருக்குமோ அந்த முகமானது வாடி வதவிருக்கிற காரணம் என்ன அப்படின்னு அபயம் சிரிச்சுங்களா என்ன முகம் வந்து வருகிறீங்க என்ன காரணம் அப்படி கேட்கும்போது தினந்தோறும் பாண்டிமன்னன் சபையில கவி பாடி ஆனா குடுக்கூடிய பரிசு செற்று என் குடும்பத்தை சேமித்துக் கொண்டிருந்தோம். இந்திய சபை அந்த மருந்து உஞ்சலை கட்டி அதுல பரிசு வைத்தார். சொல்லக்கூடிய வார்த்தையினால் அந்த சங்கிலியால் விழுவது. சங்கிலியார் பாடினே வேண்டிய கவி பாடினே அந்த சங்கிலி அறப்படவில்லை. அதுதான் காரணம். அறுபடவில்லை. அந்த சமயத்துல அபயமன் ஓடி வந்து இப்பேற்பட்ட கணதானம் அந்த சபையில வந்து ஆண்கள் தான் கவி பாடலாமா பெண்களும் கவி பாடலாமா அப்படின்னு அபயமன் கேட்டாலும் பாண்டிமன்னன் தெரிவித்தார். ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான், எந்த குலத்தை சேர்ந்தாலும் எனக்கு சம்மதம். ஆனா சொல்லக்கூடிய வார்த்தையினால் சங்கிலியார் நான்கு சங்கிலி அப்படின்னாலாம். அப்பதான் அபயம் பண்ணாங்க. ஆத்த சபை 101 1001 புலவர் 1001 புலவர் உண்மையாக இருந்தால் ஒரு சங்கிலி ஏற்படு. ஆமா, தலைவருக்கு 10 பேர் போட்டு 10 பேர் மேல தலைவரா ஆக முடியுமா? ஒருவர் தான் புலவரா அந்த சங்கிலி ஏற்படுகிறார். ஒரு நாட்டு அரசன் என்றால் நீதிவாந்த மன்னன் என்றால் தன் மகன் செஞ்சாலும் தவறு, வேத்தரசு செஞ்சாலும் தவறு, உண்மையா தண்டனை கொடுப்பா இன்னொரு சங்கிலி ஏற்படுது. நாலு வார்த்தையால் பேசி 4 சங்கிலி ஏற்படுது. அப்பேற்பட்ட அபயமான போல கட்டுறது கிடையாது. ஏதோ நம்ம சித்தருக்கு ஏற்றபடி சில தெரிஞ்சிருக்கும், சில தெரியா இருக்கும். இப்பேற்பட்ட கற்பமான சபையில வந்த போது கற்பமான சபையில் வந்த போது நான் யார் எப்பேர் தசரத சக்கரவர்த்திக்கும் சுமத்ரா தேவி அவளுக்கு பிறந்த என் பேர் தான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் சொல்லுவாங்க, அனந்தரன் சொல்லுவாங்க, ஆதிசேஷன் சொல்லுவாங்க. இலக்கமாக இருந்தால் எப்படி லக்குகோல் குறி தவறாமல் பானபுரம் செய்தார். இலக்குமணம் லக்ஷ்மணன் என்றால் திருப்பாக்கடலில் அண்ணாவாஜி ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி திருப்பாக்கடலில் பள்ளி கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது அன்னவரை காலாகாலமாக நான் சுமந்து கொண்டிருந்தேன். இருக்கும்போது அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தி 66 வருஷ காலமா குழந்தை இல்லாமல் புத்திரகாமேசி யாகம் செய்தார். அந்த யாகத்தை அண்ணாவாகிய ராமச்சந்திரமூர்த்தி சென்று அன்னவர் பிள்ளையா பிறகு செய்தார். பார்த்தேன் இவ்வளவு காலமாக இவர் நான் சுமந்து கொண்டிருந்தேன். தன்னந்தன்மை சென்றது
அப்படி ஆற்றின உடனே என்ன உடனே பார்த்தார் அண்ணாவாகிய ராமசந்திரமூர்த்தி பார்த்தா தம்பி லட்சுமணா நீ வந்து சுமத்ரா தேவியத்தில் நீ தம்பியாக பிறக்க வேண்டும் சங்கு சக்கர வில்வா போடணும் அத்தனையும் பரத சத்துருக்க 4 பேரா பிறந்து அயோத்தி மன்னன் கொலையை தீர்த்தோம் தெரிந்துகொள்ள அது பார்க்கும் இங்கே ஒரு சங்கதி என்ன யாரும் பார்க்க வேண்டும் உன் தம்பியாக லட்சுமணன் வந்திருக்கான் தெரிவித்துடா தம்பியாக லட்சுமணன் வந்திருக்கின்றான் அவன் சொல்லக்கூடிய மரணமணி உத்தரவு ஓஹோ அண்ணா பலவிதமான மலர வைத்து அநேக கோடி வந்த மங்களம் நாட்டு அப்படி என்றால் உன் காலால காட்டக்கூடிய வேலையை உன் தம்பியாக லட்சுமணன் கையால செய்யக்கூடிய பழக்கம். ஆனா இன்னைக்கு ஒரு என் தாயாகிய சீதையம்மனை பார்க்க வேண்டும். அப்படியா ஏவா பாதத்தில் பலவிதமான மலர் வைத்து அவையாக போட்டி வந்தான்.
மைத்துனா, ஆ, ஆ, ஆ. அண்ணனுடைய மனைவி பாராமல் பெற்ற தாய்க்கு சமம் நினைத்து என் பருவத்தை பெற்றிருக்கிறார். ஆ, ஆ. அட நீர் உள்ளவரை ஆ. உங்க அண்ணாவை ஸ்ரீ ராமபுரம் பேரோட பெயர் உள்ளவரை குறைவில்லை ஆ, ஆ. நிச்சயமாக வருவார். ஆகட்டும் அதான் 30 லட்சம் வாங்கியிருக்கிறார். ஆகட்டும் அத அப்புறம் பேசிக்குவோம். ஓஹோ அண்ணா என்னையான தாய்க்காரனா என்னப்போ நான் முன்புறமா காவல் புரிந்து கொண்டிருக்கும் போது என்னை அழைத்த காரணம் என்ன? சுமந்திரனை விட்டு ஆ, ஆ. எதற்காக அழைத்தாய்? அழைத்தாய்? என்ன சங்கதி? என்ன அப்படி விளக்கம்? விளக்கமாக சொல்லு. ஆமா. ஆ, ஆ. அருமையை நம்பி நாம் அருமையை நம்பி நாம் அயோத்திமானவரை விட்டு பெருமையாக உணர்வான் பெருமையபடி பரிவாக நான் இதுக்கு மன்றகதாவை ஒன்று உரமாக அவர் திரிகள் சீரத்தி அண்ணா சித்தண்டையாகி கையில் செம்மன் குடுமையினால் ஆரஞ்ச 14 வருஷம் வந்திருக்கின்றோம் இல்லையா? ஆமா. அதனால் ஆ, ஆ. இந்த தங்குவதற்காக ஆ. ஊர் மாவட்டம் தங்குவதற்காக ஆ. ஜபர்ணமான ஒரு பர்ணகசாலை ஏற்படுத்த வேண்டும். 5 நதி ஓடக்கூடிய இடத்தில் வந்து கங்கா கோதாவரி சொல்லக்கூடிய கிருஷ்ணன் சொல்லக்கூடிய பிரியப்பட்ட நதிக்கும் பக்கத்திலே பர்ணகசாலை ஏற்படுத்தினால் சில காலம் நம்ம ஊர் மாவட்டம் தங்கி பிறகு செல்லலாம். பல்லதளபதி. ஆமா. அப்படியே அவருக்கு ஆகட்டும். ஓஹோ அண்ணா அண்ணனுக்கும் நன்றியை கேளாம். ஒரு விசாத்திரமான பரஞ்சாலை அமைந்திருக்கின்றேன். அப்படி எப்படியோ அழகாருங்க. அப்படியாகி லக்ஷ்மணன் ஜபர்ணமான பர்ணகசாலை எப்படி ஆமா சித்திரமான மாளிகை காட்டில் பிரபலியார் பிடித்து சித்திரமான மாளிகை எவ்வளவு அழகாக கட்டிக்கிறது தெரியுமா? தம்பி இருக்குல்ல? காணத்தை அதாவது அயோத்தி மா பலா பாடி என்று சொல்லக்கூடிய தயிர் சாதம் பால் சாதம் மோர் சாதம் இதெல்லாம் பிடிச்சிட்டு சந்தோஷமாக தான் இருந்தோம். இந்த ஆறுமலா காணத்தை கற்களையும் முற்களையும் நடந்து கார்கள் சுதர அதனால் பசி அதிகமாக இருக்கு. பசி இருக்கிறது. இதை காணத்திற்குரிய கந்தல் மாதிரி கொண்டு வந்தாங்க பசியா கண்மணி இதோ அந்த ஊருக்கு இருப்பாய். தம்பியா தம்பி லக்ஷ்மணா தம்பி லக்ஷ்மணன் நாம தலைவி தொலைக்கிறது அடி
மகனியாகி சித்தியானவளோ அயோத்தி இருக்கும்போது ஆமா. பால் மோர் தயிர் வெண்ணெய் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவன் உண்மைதான். இல்லையா? ஆ, ஆ. சிற்றன்னையின் கொடுமையினால் 14 மனத்தில் இருக்கின்றோம். ஆமா பசி அதிகமா இருக்கிறது. இருக்கிறது. காடகத்தில் சென்று சென்று கந்த முதலாளிகள் சொல்லக்கூடிய ஆ, ஆ. கழிவுகளை கொண்டு வந்தால் கொண்டு தன்னை பசித்து ஆ. சாப்பிடலாங்க. உடனே சென்று வருகிறேன். அமருங்க, கொஞ்சம் பாருங்க. அந்த தமையான பெண்மணிக்கே மதுரையாகிய ஜானகியம்மன் பசி அதிகமா இருக்கிறது. கனி வைக்க கொண்டு வருவோம் சொன்னார். அதனால கனி பறிக்க வேண்டும். அந்த கதலி பிளாக்கணியே அந்த கனியா இருக்க வேண்டும். அந்த எட்டாவது கனியால வெட்டி எறிகிறேன். பெண்ணே பார்த்து முன்னே வெட்டு அதனால் என் எதிரிக்குள் யார் நீதான் பின்னாடி கொடிமா என்ன மரபு ஆலவச்சம் இது ஆலவரமா ரத்தாரா ஓடுகின்றது. இது என்ன ஆட்சி ஒன்று முடியவில்லையே. அந்த இந்திராசித்து என் கையால மாறக்கூடியவன் கொள்றதுக்காகவே நீ இருக்கிற என் கையால மாறக்கூடியவன் புத்தி சுமந்த மகனாகிய செம்பியாசூரன் இவன் அவனை கொண்டு தலைகீழ் இவன் ஒரு மனமாயிட்டான். அவனை கொண்டது தப்பு கிடையாது. ஆகாயவாணி வார்த்தை தெரிவிக்கின்றது. இது நம்ம மனதோட வைத்துக் கொள்ளலாம். போகலாமா? எங்க போக கனி குடிக்கிற வேலை பசியில கிடக்குறாங்க. அந்த தமையால அறுவடை தப்பாடி அந்த மனமா
அன்னைக்கு பசி அதிகமா இருக்கான். அதிகமாகி விட்டது. ஆகிவிட்டது. ஆமா. கனியை கொண்டு கொடுக்க வேண்டும். பசியார வேண்டும். ஆமா, ஆகட்டும். அண்ணா இதோ வளர்த்து செஞ்சு கதலை பிளாக்னு சொல்லக்கூடிய முக்கனியும் கொண்டு வந்துக்கிட்டு ஆனா பசியா இருக்கு. அப்படியா? ஆ. இதோ அந்த ஒரு பேர் இருப்பா. முக்கனிடா, முக்கனிடா. ஐயா. முக்கனி கண்மணி தாண்டி குடும்பாலி ஒரு wonderful. இதோ தம்பியாக அட்மிட் சொல்லக்கூடிய இல்ல குழந்தை சொல்றதா முக்கணி கனி சொல்றாங்க. நாடகத்திலே சென்று இதோ கனிவர்களை கொண்டு அந்த வந்திருக்கிறார். பழாதிகள் என்று சொல்லக்கூடிய கனிவர்கள் கொண்டு இருக்க மா பலா வாழை. சரிதான். இதோ நாங்கள் சாப்பிடுறோம். சாப்பிடு தம்பிக்கு தம்பி நீ போயிட்டு விடு. தம்பி லட்சுமணா, அண்ணா நீ கொண்டு வந்த கனியை நானும் மகன் என்று சொல்லக்கூடிய ஜாதகம் கைது விட்டோம். பசியா இருக்கீங்க. ஆமா சரி இந்தா இதை நீ வைத்துக்கொள். சரி அப்படி போங்க. ஏய், நம்ம எதிரியாண்டி இந்தேசத்தை கொள்வதற்கு நம்ம உணவு இல்லாமல் நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த கனி நாம அருந்தினால் நம்ம எதிரி கொள்ள முடியாது. அண்ணா சாப்பிட்டு சொன்னாரு. இதை வைத்துக்கொள். வைத்துக்கொள் அப்படின்னு தெரிவித்தார். அவன் சொன்ன பிரகாரமே இந்த கனியை வலது அறுத்து பத்திரமா வைத்துக் கொள்ளணும். நூத்தி போன் பண்ணுங்க. அப்படி மட்டும் பாருங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? யாருக்கும் தெரியக்கூடாது. ஐயா அப்படி தெரிஞ்சுக்க. நம்ம மட்டும் இருக்கட்டும். ராமர் லட்சுமணன் சீத்தை கொடுமையினால் சென்று பஞ்சமுடைய இருக்க அந்த நேரத்தில் புத்திசிங்கும் தலைக்கியாகத்தனை சமம் செய்து கொண்டு வந்தார். தினம் தினம் கஞ்சி கொண்டு போவது பழக்கம். மகனுக்கு மகனுக்கு கஞ்சி கொண்டு போக வேண்டும் என்று சூர்பனகை ராமனின் தங்கையாகிய சூர்பனகை